இயற்றிய நல்வழி 12வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி 12வது பாடல். ஆற்றங்கரையின் மரமும் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே. ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பு இல்லை கண்டீர், பழுது உண்டு வேறோர் பணிக்கு. ஆற்றங்கரையின் மரமும் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே. ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பு இல்லை கண்டீர், பழுது உண்டு வேறு ஓர் பணிக்கு. ஆற்றங்கரையின் மரமும் ஆற்றின் கரையில் உள்ள மரமும் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் அரசு அறிய பெருமையோடு வாழ்ந்த வாழ்க்கையும் விழும் அன்றே, அழிந்து போகும் அல்லவா. உழுது உண்டு வாழ்வதற்கு வேளாண்மை செய்து வாழ்வதே சிறப்பாகும். ஒப்பு இல்லை கண்டீர், அதற்கு நிகரானது இல்லை என்பதை காணுங்கள். வேறு ஓர் பணிக்கு, வேறு வகையான தொழில்களுக்கெல்லாம் பழுது உண்டு, குறைபாடு இருக்கும். அதாவது ஆற்றங்கரையில் இருக்கும் மரம் கூட அறியும்படி அரச மரியாதையோடு வாழ்ந்த வாழ்வும் கூட ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் வேளாண்மை செய்து வாழ்வதற்கு இருக்கும் சிறப்பு வேறு எந்த தொழிலுக்கும் இல்லை. மீண்டும் பாடலை பார்ப்போம். ஆற்றங்கரையின் மரமும் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே. ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பு இல்லை கண்டீர், பழுது உண்டு வேறு ஓர் பணிக்கு. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 12வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.